Hi friends, March 16, 2025. Friends, இன்னைக்கு வந்து சண்டே லஞ்சுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம். இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷல் லஞ்சு. அதுக்கு என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து மதியம் லஞ்சுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதை வந்து ஒரு செமி கிரேவியாக வைக்க போகிறேன். நாட்டுக்கோழி செமி கிரேவியாக வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து ரசம், தயிர் இதெல்லாம் வைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக என்ன பண்ண போகிறோம்னா வந்து இந்த நாட்டுக்கோழி வச்சு சூப்பு செய்ய போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எதுக்காக சூப்பு வைக்கிறேன், முக்கியமாக இன்னைக்கு நாட்டுக்கோழி எதுக்காக எடுத்துகிட்டு வந்தோம்னா செம்ம கோல்டு. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே பசங்களுக்கு செம்ம கோல்டு. சாய் ஒரு வாரமாக பட்டுட்டு இருக்கிறான். ஜனனியும் இப்போ 2-3 நாளாக ரொம்ப கோல்டாக இருக்குது. 2 பேரும் பயங்கரமாக நைட்டில் தூங்கவே விடலை. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருமல் வேற இருக்குது. என்னடா பண்ணுறதுன்னு வண்டியை பிச்சுட்டு இருந்தது. நண்டுலாம் எப்பவுமே சாப்பிட்டது இல்லை. அதெல்லாம் சொல்லுவேன், நண்டு சாப்பிட்டா சூப் வச்சு குடிச்சா சளி குடிச்சா சரி ஆகிடும்னு. நம்ம அந்த பக்கம் தலை வச்சே படுத்ததே கிடையாது. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. சரி, நாட்டுக்கோழி சொல்லுவாங்கள்ல, நம்ம அந்த மாதிரி சூப் வைக்கலாம். நாட்டுக்கோழி சூப்பு சளிக்கு நல்லதுன்னுவாங்க. சரி, நம்மளும் அதை வச்சு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்றதுனால நல்ல காரசாரமாக மிளகு தூள் போட்டு கொஞ்சம் கொடுக்கலான்றதுக்காக நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வர சொன்னேன். கவசியப்பா போய் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. இப்போ வந்து அது வந்து நாட்டுக்கோழி சூப்பு எப்படி பண்ணுறோம், அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி கிரேவி ரொம்ப தான் இல்லை, சும்மா லைட்டான ஒரு செமி கிரேவியாக பண்ண போகிறேன். ஒயிட் ரைஸ் இதெல்லாம் தான் வந்து நம்ம இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு செய்ய போகிறோம். ஓகே, வேலையை ஆரம்பிக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் சூப்புன்றதுனால கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். ஃப்ரைக்கு அதுக்கப்புறமா போட்டுக்கிறேன். மிளகா பொடியும் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஃப்ரைக்கு அதுக்கப்புறமா சேர்த்துக்கிறேன். காரம் வேணும்னா அப்புறம் கூட போட்டுக்கலாம். சூப்புக்கு தனியாக எடுத்துகிட்டு காரம் போட்டுக்கலாம். இப்போ காரம் இதெல்லாம் எதுக்காக போகிறோன்னா அப்போ தான் வந்து கறியில் இறங்கும். தனியாத்தூள், உப்பு, கொஞ்சமாக சிக்கன் மசாலா. சூப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி தாராளமாக விட்டு வேக வச்சிட்டோம்னா சூப்புக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு மீதி ஃப்ரைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இதை அப்படியே மூடி வச்சு நல்லா கிளறிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் எடுத்துக்கிறேன். போட்ட மசாலா வந்து எல்லா கறியிலையும் நல்லா கலந்துட்டோம். அப்போ தான் வந்து கறி நம்ம விசில் விட்டு எடுக்கும்போது அதுலேயும் காரம் நல்லா இறங்கியிருக்கும். சிக்கன் வந்து குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு, நல்லா வெந்துருச்சு. இதில் இருக்கிற இந்த சூப்புலாம் வந்து எடுத்துக்கலாம் சூப்புக்காக. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் வச்சு கிரேவி பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சூப்புக்கு ரெடி பண்ண போகிறோம். இந்த பக்கம் வந்து சூப்புக்கு ஒரு பாத்திரம் வச்சாச்சு. இதுவும் வந்து நம்ம மண் பாத்திரத்துலேயே செய்யலாம் சூப்பும். இந்த பக்கம் வந்து அந்த கிரேவிக்கு உண்டான மசாலா அரைக்க போகிறேன். இதை வந்து கௌசியப்பா வந்து வறுத்துட்ருப்பாங்க. நான் இந்த பக்கம் சூப்புக்கு ரெடி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் கிரேவிக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன்னா, கிராம்பு, பட்டை, கசகசா, அப்புறம் வந்து ஏலக்காய், கல்பாசி, சோம்பு, தனியா, ஒரு 3 காஞ்ச மிளகா. என்னம்மா, இந்த பக்கம் வந்து பானை காயுது, அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வைக்கலாம். இந்த சைடு வந்து சூப்புக்கு ரெடி பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நாட்டுக்கோழி, நமக்கு அந்த ஒரு மாதிரி கொழுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, தாளிப்புக்காக மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். இந்த சைடு வந்து இதை கொஞ்சம் வருங்க, கசகசா மட்டும் அதுக்கப்புறம் சேர்க்குறேன். இது வறுத்துக்கலாம். சூப்புக்காக ஒரு 4 பூ, கொஞ்சமாக பட்டை, ஏலக்காய், இந்த பக்கம் வந்து அன்னாச்சி பூ, இதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு, சும்மா லைட்டாக தான் சோம்பு போட்டிருக்கிறேன். ஏற்கனவே வந்து நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு தான் வந்து நான் வேக வச்சுருக்கிறேன். சும்மா அந்த தாளிப்புக்காக கொஞ்சமாக
வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதை வந்து வறுந்துட்டே இருக்குது. கசகசா வந்து பாதி மசாலா வறுத்த பிறகும் அதுக்கப்புறம் சேர்த்துக்கிறேன். கசகசா போட்டதும் வந்து உடனே வறுந்துடும், அதுக்காக தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த எண்ணெயிலேயே நல்லா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு வறுத்துடலாம். இது வந்து சூப்புக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். கொஞ்சமாக வந்து புதினா, கருவேப்பிலை அளவுக்கு புதினா, அந்த ஃப்ளேவர் சூப்பில் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக லைட்டாக போட்டுக்கிட்டேன். போதுங்க, பொரிஞ்சிடுச்சு. அதை ஒரு தட்டில் கொட்டிடுங்க டக்குன்னு. கொஞ்சம் திரும்பி பார்க்கலன்னா மசாலா கருத்து இருக்கும். அவர் மட்டும் வறுத்து எடுங்கன்னா வறுத்துட்டே இருக்கிறாரு. அங்கே படப்படான்னு பொரிஞ்சு இருக்குது அந்த கசகசா. அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் போட்டாச்சு. கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் வந்து குழம்புக்காக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். மட்டன் மாதிரி தான், நாட்டுக்கோழியில் கொஞ்சம் அப்படியே இந்த கொழுப்பு மாதிரி ஆயிலாக இருக்கிற மாதிரி இருக்கும். சட்டி காயறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்குள்ளே இதை வதங்கிடும். மட்டன் கிரேவிக்கு வந்து மசாலா அப்படியே ட்ரையாக வந்து அரைச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை சூப்பில் வந்து கொஞ்சமாக கறி சேர்த்துக்கலாம். வந்து எல்லா தண்ணியும் இருத்தாச்சு. இந்த பக்கம் தாளிப்பு போட்டு அப்படியே கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பில் வந்து மிளகு தூள் போட்டுடுறேன். சூப்பு கொதித்ததும் நம்ம உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து உப்பு கம்மியாக தான் இருக்கும், நம்ம சிக்கன் இழுத்துருக்கோம் உப்புலாம். அதனால் கொதித்ததும் உப்பு காரம் பார்த்துடலாம். இந்த பக்கம் வந்து நம்ம தாளிப்பு போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்னாச்சி பூ கொஞ்சம், மராட்டி மொட்டு கொஞ்சமாக இருக்குது, சோம்பு ஒரு அரை ஸ்பூன், கொஞ்சமாக வந்து வடகம் போடுறேன். காஞ்ச மிளகா. கிரேவி நம்ம ஏற்கனவே சிக்கன் வெந்துட்டதுனால நான் இப்போ தாளிப்பு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா நம்ம சிக்கன் நல்லா வெந்த பிறக்கும் அதுக்கப்புறம் தான் தாளிப்பு போடுவேன், லாஸ்ட்டாக தான். இப்போ நம்ம அப்படியே கொட்டி உடனே ரெடி பண்ணுறதுனால தாளிப்பு போட்டுடுறேன். இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை, கொஞ்சமாக புதினா. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பில் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அப்புறமா வந்து உப்பும் கம்மியாக இருக்குது. கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தக்காளி சேர்த்தாச்சு, நல்லா வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், பச்சை மிளகா கொஞ்சம் போட்டுக்கிறேன். சூப்பில் வந்து பச்சை மிளகா ஒரு 2 போடுறேன். சூப்பில் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். சிக்கனே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காரம் எல்லாமே இழுத்துருச்சு, எதுவுமே இல்லாத மாதிரி சப்புன்னு இருக்குது. அதால் தான் வந்து மிளகா பொடி மஞ்சத்தூள் எல்லாமே வந்து இப்போ ஆட் பண்ணேன். மட்டன் கிரேவிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். சூப்புக்கு வந்து மஞ்சத்தூள், மசாலா சேர்த்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்க விட போகிறோம். அதால் அந்த கார ஸ்மெல்லாம் ஒன்றும் வராது. இதை நல்லா கொதிக்க விட போகிறேன் இப்போ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மஞ்சத்தூள், மிளகா பொடி, உப்பு வந்து நம்ம ஏற்கனவே போட்டு வேக வச்சதுனால பார்த்துட்டு போட்டுக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சூப்பு சூப்பராக கொதித்து வந்துருச்சு. லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி போட்டு நிறுத்திடலாம். சூப்பில் கொத்தமல்லி.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், யம்மியான நாட்டுக்கோழி சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் மசாலா வறுத்தம் பாருங்கள், அதை பொடி பண்ணி இதை சேர்த்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ வந்து சிக்கன் கிரேவியில் கொத்தமல்லி போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செமி கிரேவியாக, ரொம்ப வந்து தண்ணியாக இல்லை, ஒரு செமி கிரேவியாக நம்ம வச்சுருக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரசமும் ரெடி பண்ணியாச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம், கொத்தமல்லி, ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு. ரசம் வந்து கொதிச்சதுன்னா ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வந்து நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப வந்து ஒரு செமி கிரேவியாக வச்சுருக்கிறேன். பார்க்கறதுக்கே அப்படி கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. வந்து கடைசி டச்சாக வந்து நம்ம மிளகுத்தூள் போட்டு இறக்கிடலாம். நாட்டுக்கோழினாலே மிளகுத்தூள் அப்படியே தூவி இறக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து முடிச்சாச்சு. நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னா ஒயிட் ரைஸ் வச்சுருக்குறோம். இதுக்கு வந்து நாட்டுக்கோழி செமி கிரேவி வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் வந்து ரசம், மிளகு ரசம் வச்சாச்சு. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் வந்து நம்ம நாட்டுக்கோழி சூப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல காரசாரமாக வச்சுருக்கிறேன். நல்ல கோல்டு பிடிச்சிருக்குது பசங்களுக்கு. நான் இதை கொடுத்தோம்னா சரியாயிடும் நினைக்கிறேன். ஆயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எல்லாம் சமைச்சாச்சு. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.